ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ராக் பேண்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து பேட்டர்னில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிளாத் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ முதல்ல நம்ம இந்த பேண்ட்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். அதாவது நம்ம இடுப்பில் பேண்ட் எந்த இடத்துல கட்டுவோமோ அந்த இடத்த சுற்றி டேப்பை, மெஷர்மெண்ட் டேப்பை உடம்பை சுற்றி நம்ம எடுப்போம்ல, அதுதான் வந்து வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எனக்கு 33 ஆன்சராக வருது. உங்களுக்கு நீங்கள் உங்கள் இடுப்பில் பேண்ட் கட்டுற இடத்துல மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு உடம்பை சுற்றி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம பேண்ட்டோட ஃபுல் லென்த் மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். அதாவது நம்ம வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல, அந்த இடத்துல நம்மளோட இந்த வேஸ்ட் ரவுண்டு இருக்குல்ல, இங்கே டேப்பை வச்சு உங்களோட கால் கீழே வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுதான் உங்கள் பேண்ட்டோட ஃபுல் லென்த் மெஷர்மெண்ட். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எனக்கு மறுபடியும் 33 தான் வருது. ஸோ என்னோடய ஃபுல் லென்த்து பேண்ட்டுக்கு வந்து 33. உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் வந்து அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கிறது தான் நம்ம பேண்ட்டோட ஃபுல் லென்த் மெஷர்மெண்ட். சரியா? அடுத்து கிராச் லென்த் மெஷர்மெண்ட். கிராச் லென்த் மெஷர்மெண்ட் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு நீங்கள் உங்களோட பேண்ட் கட்டுவீங்கள்ல, அங்கே இருந்து நீங்கள் உட்காந்துருக்க இடம் வரைக்கும் உள்ள லென்த்து தான் உங்களோட கிராச் லென்த் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கிராச் லென்த் மெஷர்மெண்ட்டை வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு என்னோட பேண்ட் நான் எங்கே கட்டுவனோ அங்கேருந்து நான் உட்காந்துருக்கிற இடம் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். எனக்கு 13 ஆன்சராக வருது. இதுதான் என்னோட கிராச் லென்த்து. ஸோ இதே மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஆன்சராக வருதோ நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட கிராச் லென்த் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த பேண்ட்டுக்கு நம்ம மொத்தம் 3 மெஷர்மெண்ட்டு தான் எடுக்கணும். ஒன்று வந்து கிராச் லென்த்து, அதுக்கப்புறம் பேண்ட்டோட ஃபுல் லென்த் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த 3 மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுத்துட்டோம். இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் முதல்ல வந்து நம்ம பேட்டர்னில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கிளாத் கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பேட்டர்னில் வந்து நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட பேண்ட்டோட பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னில் நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோட ஃபுல் லென்த் மெஷர்மெண்ட் வந்து பேண்ட்டோட ஃபுல் லென்த் வந்து எனக்கு 33. அந்த 33ல் என்னோட பெல்ட்டுக்கு வந்து நான் 2 இன்ச்சை விட்டுடுறேன். ஓகே, பேலன்ஸ் 33ல் 2 இன்ச்சு போச்சுன்னா 31 வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 31 தான் இந்த பார்ட்டுக்கான லென்த் மெஷர்மெண்ட். ஓகே, நீங்களும் உங்களோட ஃபுல் லென்த் மெஷர்மெண்ட்டில் பெல்ட்டுக்கு 2 இன்ச்சை விட்டுட்டு பேலன்ஸ் எவ்வளோ வருதோ அதை இந்த பார்ட்டுக்கான லென்த் மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லென்த் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம வித் மெஷர்மெண்ட் வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வித் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 2 + 4. இந்த வித் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா தான். ஓகே, இதுக்கு அர்த்தம் வந்து நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டை முதல்ல எழுதிக்கணும். என்னோட வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட் வந்து 33. அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். வர ஆன்சர் கூட 4 வந்து கூட்டிக்கணும். ஓகே, இப்போது என்னோட வேஸ்ட் ரவுண்டை நான் 2ஆல் டிவைடட் பண்ணோம்னா எனக்கு 16.5 ஆன்சராக வருது. 16.5. ஓகே, அந்த 16.5 கூட இந்த 4 வந்து நான் கூட்டிக்கினா எனக்கு 20.5 ஆன்சராக வரும். ஸோ இந்த 20.5 தான் இந்த வித் மெஷர்மெண்ட்.
ஓகே, இந்த ஃபார்முலா அப்படின்னு நான் ஒன்றுனா மென்ஷன் பண்ணுறது வந்து ஃபார்முலா எல்லா சைஸ்க்கும் ஒரே ஃபார்முலா தான். ஸோ நீங்களும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சராக வருதோ அதை தான் வந்து இந்த வித் மெஷர்மெண்ட்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களோட வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், வர ஆன்சர் கூட 4 ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வருதோ அதுதான் இந்த வித்துக்கான மெஷர்மெண்ட். எனக்கு 20.5 வந்திருக்கு. இந்த 20.5 தான் என்னோட இந்த பெல்ட்டு வித்துக்கான மெஷர்மெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் கிராச் லென்த் கண்டுபிடிக்கணும். இந்த கிராச் லென்த் வந்து நான் அந்த ஸ்டூல் போட்டு உட்காரும் போது எனக்கு 13 ஆன்சராக வந்தது இல்லையா, அதுதான் வந்து என்னோட கிராச் லென்த். என்னோட கிராச் லென்த் நான் எடுக்கும்போது என்னோட பெல்ட்டில் தான் கிராச் லென்த் எடுக்கிறேன். அதனால என்னோட ஃபுல் கிராச் லென்த்தில் பெல்ட்டுக்கு 2 இன்ச்சை விட்டுட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது வந்து இந்த பார்ட்டுக்கான கிராச் லென்த். ஓகே, ஸோ என்னோட கிராச் லென்த் வந்து 13, நான் பெல்ட்டுக்கு 2 இன்ச்சை விட்டுட்டேன் அப்படின்னா 11 வந்து ஆன்சராக வரும்ல, அதுதான் இந்த கிராச் லென்த். ஓகே, நீங்களும் உங்கள் ஃபுல் கிராச் லென்த்தில் பெல்ட்டுக்கு 2 இன்ச்சை விட்டுட்டு அப்புறமா பேலன்ஸ் வர்றது இந்த பார்ட்டுக்கான கிராச் லென்த்தை மார்க் பண்ணணும். சரியா? ஸோ நம்ம தேவையான மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டோம், பேட்டர்ன்லையும் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ நம்ம எல்லா பார்ட்டுக்கும் வந்து மெஷர்மெண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சுது. இப்போ கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? இந்த பெல்ட்டுக்கான வித் மெஷர்மெண்ட் என்ன வருதோ அதுதான் இந்த பார்ட்டுக்கும் வித் மெஷர்மெண்ட். ஓகே, இப்போ நம்மளோட பெல்ட்டோட வித் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு, லென்த் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் இந்த பேண்ட் பார்ட்டுக்கு லென்த் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு, வித் மெஷர்மெண்ட்டும் தெரிஞ்சிடுச்சு, கிராச் லென்த்தும் தெரிஞ்சிடுச்சு. இப்போ இதை கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இப்போ முதல்ல வந்து நான் இந்த பேண்ட் பார்ட்டை தான் வந்து கிளாத்தில் வந்து மடித்து கட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த பெல்ட் பார்ட்டை வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த பேண்ட் பார்ட்டுக்கு நம்மளுக்கு எல்லா அளவுமே நம்மளுக்கு தெரியும். இந்த அளவு கூட எக்ஸ்ட்ராவாக சீம் அலவன்ஸ் என்னெல்லாம் சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட லென்த்தில் மட்டும் ஒரு 1 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். எதனால அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த பெல்ட் கூட இந்த பேண்ட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, கீழே மடிச்சு தைக்க ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் சேர்த்து ஒரு 1 இன்ச் வந்து இந்த பேண்ட்டோட லென்த்தில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சரியா? இப்போ என்னோட பேண்ட்டோட லென்த் வந்து 31, நான் 1 இன்ச் ஆட் பண்ணேன்னா 32 வந்து என்னோட லென்த் மெஷர்மெண்ட் பேண்ட்டுக்கு. ஓகே, ஸோ வித்தில் வந்து நான் எந்த எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட்டும் ஆட் பண்ண போகிறது கிடையாது சீம் அலவன்ஸு, ஏன்னா ஃபேப்ரிக் ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம விட போகிறோம். லென்த்தில் மட்டும் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களோட லென்த்தில் 1 இன்ச்சை வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் 2 மீட்டர் வந்து காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், அதை வந்து 4ஆக வந்து மடிச்சிருக்கேன். 1 2 3 4. ஓகே, ஸோ நான் 4ஆக மடிச்சிருக்கேன், ஃபோல்டிங் சைடு இந்த சைடு இருக்கு. ஓகே, இப்போ என்னோட பேண்ட்டோட லென்த் வந்து 32. நான் 32 வந்து இங்கே மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே கோடு போட்டுக்கிறேன். இப்போ மேலே வந்து 1/2 இன்ச்சை வந்து மேலே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு அது வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஓகே, மேலே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், கீழே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிராச் லென்த். நம்மளோட கிராச் லென்த், ஆக்சுவல் கிராச் லென்த் வந்து 13 என்னோடது. நான் பெல்ட்டுக்கு 2 விட்டுடுறேன், அப்போ என்னோட 11 தான் எனக்கு கிராச் லென்த். ஓகே, அந்த 11 நான் இந்த கோட்டுக்கு இங்கிருந்து மார்க் பண்ணுறேன், ஏன்னா மேலே இருக்கிறது வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, ஸோ இங்கிருந்து நான் 11 வந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, மார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ள வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே வந்து இதை ஸ்ட்ரெயிட்டா பாக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இங்கேயும் கரெக்டாக மேலேயும் 2 இன்ச் இருக்கான்னு பாருங்க, பார்த்துட்டு பாக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதுக்குள்ள என்னோட கிராச் லென்த்தை வரைஞ்சிக்கலாம். நீங்களும் உங்களோட கிராச் லென்த்தை வரைஞ்சிக்கோங்க. சாரி, கிராச் கர்வ், இந்த கர்வ் வந்து நீங்க வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இதுக்கு சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபேப்ரிக் ஜாஸ்தி தான் விட போறோம். உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா வந்து நீங்க கிராச் லென்த் இந்த கிராச்க்கு வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. பட் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து ஜாஸ்தி ஃபேப்ரிக் தான் விட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்மளோட வித் மெஷர்மெண்ட் 20.5. எனக்கு வந்து 20.5 வந்தது இல்லையா? ஸோ நான் இங்கிருந்து வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, 20.5 எனக்கு இங்க வருது. ஓகே, இப்போ நம்மளோட டாட், இந்த நம்ம மார்க் பண்ணோம்ல வேஸ்ட் ரவுண்டு, இதோட மிட் பாயிண்ட்ல நம்மளோட டாட் வந்து பிடிக்கணும். ஸோ நான் டேப்பை இப்படி வச்சு டேப்பை வந்து இப்படி ரெண்டா வந்து இப்படி மடிக்கிறேன். இப்போ என்னோட மிட் பாயிண்ட் வந்து கிடைச்சது. ஸோ இதில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு கீழே இருந்து மேலே இருந்து ஒரு கீழே வந்து ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 இன்ச் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 இன்ச்சே வச்சுக்கிறேன். 4 இன்ச்சுக்கு டாட்டோட லென்த் வச்சுக்கோங்க. டாட்டோட வித் வந்து இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு. ஓகே, இப்ப இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து டாட். ஸோ இது வந்து இந்த 4 பார்ட்டுக்குமே வந்து இது டாட் வரணும். ஸோ ஜஸ்ட் இப்படி வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, 4 பார்ட்டுக்கும் இது வரணும். ஓகே, நாலு கிளாத்துக்கும் டாட் வரணும். ஓகே, ஸோ இப்போ என்னோட வித்து வந்து கீழவும் வந்து 20.5 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிருந்து எனக்கு 20.5 இங்கே வருது. ஓகே, ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இது ஸ்ட்ரெயிட்டாகவும் விட்டுடலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து கர்வாக வந்து இப்படி வந்து ஒரு கோடு வந்து போட போகிறேன். ஓகே, ஸோ இந்த கர்வ் வந்து உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதனால தான், மற்றபடி வந்து நீங்கள் அப்படியே விட்டுறதுனாலையும் தாராளமாக விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த கர்வ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேண்ட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த கர்வ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இப்படி வந்துருச்சு. ஸோ நமக்கு 4 இருக்கு. நம்ம இதை ஓப்பன் பண்ணோம்னா இப்படி வரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி 2 பார்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பார்ட்டு, பேக்குக்கு ஒரு பார்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேண்ட் கட் பண்ணிட்டோம், பெல்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பெல்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பெல்ட்டோட லென்த்து நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. கான்செப்ட் வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்டை விட அதிகமாக வந்து நீங்கள் பெல்ட் வந்து கட்டுற அளவுக்கு எடுக்கணும். ஓகே, கம்மியாக எடுத்துடக்கூடாது. சரியா? ஸோ ஒரு சிலருக்கு வந்து அந்த நாட்டு ரொம்ப பெருசாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கம்மியாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க.
ஸோ பெல்ட்டோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட சைடே விட்டுடுறேன். ஸோ பெல்ட்டோட லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. வித்து மட்டும் வந்து நம்ம பெல்ட்டுக்கு 2 இன்ச்சு வித்து வந்து நம்ம பேண்ட்லேருந்து மைனஸ் பண்ணியிருந்தோம். அது கூட 1 இன்ச்சு நான் ப்ளஸ் பண்ணுறேன். மேலே 1/2 இன்ச்சு மடித்து தைக்க, கீழே பேண்ட்டோட அட்டாச் பண்ண 1/2 இன்ச்சு, மொத்தம் சேர்த்து 1 இன்ச்சு நான் பெல்ட்டோட லென்த்தில் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அப்போ பெல்ட்டோட லென்த் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம விட்டது வந்து 2 இன்ச்சு. இப்போ 1 இன்ச்சு நான் ப்ளஸ் பண்ணேன்னா 3 இன்ச்சு வந்து பெல்ட்டோட ஹைட்டு. ஓகேவா? ஸோ பெல்ட்டோட ஹைட்டு நீங்கள் கம்பல்சரி 3 இன்ச் வச்சுக்கோங்க. லென்த்து மட்டும் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 இன்ச்சு கம்பல்சரி வைக்கணும், மறந்துடாதீங்க. ஓகேவா? நான் அந்த லென்த்து தான் வந்து உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு விட்டுருக்கேன். சரியா? ஸோ இதில் நீங்கள் கம்மி பண்ணிட்டெல்லாம் கம்மியோ ஜாஸ்தி அதெல்லாம் வைக்கக்கூடாது. சரியா? ஸோ இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே? ஓகே, இது ஆல்ரெடி நான் 4 மடிப்பாக மடித்து வச்சுருக்கேன். ஸோ நான் இன்னும் கூட பெல்ட்டுக்கு வந்து லென்த் எடுக்க போகிறேன். ஸோ பெல்ட்டோட லென்த்து நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஹைட்டு மட்டும் கம்பல்சரி 3 இன்ச் நீங்கள் வைக்கணும். சரியா? அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பேண்ட்டு பெல்ட் எல்லாமே வந்து கிளாத் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதோட சேர்த்து தான் அப்லோட் பண்ணுறதா இருந்துச்சு, பட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் இதோட ஸ்டிச்சிங் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலைன்னா எனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.